ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாங்காயும் கொத்தமல்லியும் வச்சு குயிக்காக ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸர் ஜாரில் எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் அப்படியே கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் லைட்டாக சிவந்து வரணும். பொன்னிறமாகிற வரைக்கும் லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் இதில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க அந்த மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய்க்கு. இப்போ 2 மினிட்ஸ் இதை லோ ஹீட்லேயே வச்சுட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ மாங்காயும் கொத்தமல்லியும் நல்லா குக் ஆகிட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இது கூட லாஸ்ட்டாக நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல சாதம், அதை தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஹீட்லேயே நல்லா கம்பைன் ஆகி வர்ற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறேங்க. இப்போ டேஸ்டியான மாங்காய் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பொரியல், வடகம், இது கூட லஞ்சுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் சாதம் நம்ம சேனலுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.